மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இனிவரும் நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களில் சொந்த சின்னத்தில் போட்டியிட சென்னையில் ஜவாஹிருல்லா தலைமையில் மாமக தலைமை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள். இனி சொந்த சின்னத்தில் போட்டியிடப் போவதாக மாமக தீர்மானித்திருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, வணக்கம். தற்போது சொந்த சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்திருக்கிறார்கள் மாமகவினர். இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னையில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் மற்றும் தலைமை பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டம், அதனுடைய தலைவர் ஜவஹருல்லா அவர்களினுடைய தலைமையில் மே 20ஆம் தேதி 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சி இனிவரும் காலங்களில் நடைபெறும் நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சொந்த சின்னத்தில் போட்டியிடுவதென்று தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக்கழக அரசு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் திட்டங்களை தீட்டி செயல்படுத்த வேண்டும் என்றும், முந்தைய திமுக அரசு செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களை தொடர வேண்டும் என்றும், சிறுபான்மை மக்களின் உரிமைகள் உள்ளிட்ட அனைத்து மனித உரிமைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதனையே தீர்மானங்களாகவும் வழிமொழியப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்தில், அதாவது மாநிலங்களவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி சொந்த சின்னத்தில் போட்டியிடுவதென்று தீர்மானிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த கட்சி தன்னை பலப்படுத்திக் கொள்ள சில முடிவுகளை எடுத்திருப்பது இதன் மூலமாக தெரிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.